வெல்கம் பேக். சென்னை சூப்பர் கிங்ஸ் 2025 நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே 2025 தான் நம்மளோட worst சீசன். இதை நம்ம 10th பிளேஸில் முடிச்சங்காட்டி மட்டுமே நான் அதை சொல்லலை, ஈஸியாக சொல்லிடலாம். சேப்பாக்கில் 6-5 சோத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நடந்ததே கிடையாது நம்ம ஹிஸ்ட்ரியில். பட் ஏன் இவ்வளோ worst-ஆ போச்சு? ஸ்பின் ட்ரியோன்னு நம்ம நினச்சி எடுத்தோமே, அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது, அது ஒர்க் ஆகலை அதனாலயா? இல்லை திருப்பதி, ஹூடா மாதிரி அவுட்டேட்டட் பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துமே அதனாலயா? இல்லை ஃபயர் பவரே இல்லாத ஒரு பேட்டிங் ஆர்டரை நம்ம செட் பண்ணுமே அதனாலயா? ஸோ எதனால தான் அந்த சீசன் வந்து இவ்வளோ மோசமாக போச்சு? ஃபஸ்ட்டு 2008 ஆரம்பித்த ஐபிஎல்லேருந்து நம்ம 2019 வரைக்கும் எல்லா சீசனும் குவாலிஃபை ஆனோம். 2020 ஃபஸ்ட் டைம் குவாலிஃபை ஆகலை, அது லாக்டவுன் துபாயில் நடந்துச்சு, ஓகே ஃபைன். 2022 வந்து சேப்பாக்கில் நடக்கல. 2024 ஃபஸ்ட் டைம் சேப்பாக்கில் நடந்தப்போ நம்ம வந்து பிளே ஆஃப் போல், பட் அவ்வளோ க்ளோஸாக போச்சு. நிச்சயமாக பிளே ஆஃப் போயிருக்க வேண்டிய சீசன் தான் அது. பட் இந்த சீசன் 2025 சேப்பாக்கில் 6 மேட்ச்சில் 5 மேட்ச் இருக்கும். ஆர்சிபி 50 வின் நம்ம கூட. பஞ்சாப் வந்து அடிச்சு போட்டான். சன்ரைஸ் ஹைதராபாத் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங், நம்ம கூட பயங்கர வின்னு. கேகேஆர் ஒரு செம வின்னு. ஸோ நம்ம அதாவது நம்ம ஊருக்கு வந்து நம்மளை எல்லா டீமும் அடித்தது மட்டுமே இல்லாமல் நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. சரி, கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்கிட்டானுங்க, நம்ம கிட்ட கூட போகல. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் நான் சொல்லுவேன். அண்ட் எதனால ஏன் இவ்வளோ வேர்ஸ்டான சீசன் ஆச்சு? ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் நம்ம ஆளுங்க பண்ண ஸ்ட்ராட்டஜியே ஒரு கேள்விக்குரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பிகாஸ் ராகுல் திரிபதி மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் எப்படி ஓப்பனிங்காக லைக் எப்படி அதை நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னு புரியல. பிகாஸ் நீங்கள் நம்ம ரைவல்ஸ் பாருங்கள், ஆர்சிபி ஃபில் சால்ட் மாதிரி அவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிளேயருக்கு போகிறாங்க. நீங்கள் ஜெய்ஸ்வால் மாதிரி பாருங்கள், ராஜஸ்தான் ராயல்ஸில் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். எஸ்ஆர்ஹெச் பாருங்கள், நீங்கள் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ராகுல் திரிபதி. ராகுல் திரிபதி லாஸ்ட் சீசன் பார்த்தோம், நல்லாவே ஆடலை. டொமஸ்டிக் சீசனுமே ரொம்ப வேர்ஸ்ட்டு. இப்படிப்பட்ட பிளேயரை நீங்கள் எப்படி வந்து ஒரு ஓப்பனிங் இறக்கி நீங்கள் வந்து அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும்னு நினச்சிங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான். அண்ட் அகைன் நான் நிறையா ஒரு சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன், அதாவது எப்படின்னா ஆடாத பிளேயரை வந்து சென்னை வந்து ஆட வச்சிரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் சென்னை இது வரைக்கும் பண்ணதே கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாத பிளேயர்ஸை. வாட்சன் வந்து 2017 ஆர்சிபியில் இருந்தார், அவங்க நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணல. நம்பர் 5-6 அவர் ஆடி அவரோட டேலண்ட்டே வேஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் 2020 அகெயின் மூணு நாள் ஆர்சிபியில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நல்லா யூட்டிலைஸ் பண்ணாத பிளேயர்ஸை நம்ம எடுத்து அவனோட பொட்டன்ஷியல் யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள்ட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கும் போது தவிர ஆடாத பிளேயர்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஆட வைக்கிற அளவுக்குலாம் நம்ம டீமில் மெஜிஷியன்ஸ்லாம் யாரும் கிடையாதுங்க. நீங்கள் ஆடாத பிளேயர்ஸ் நீங்கள் ஆட வைக்கவே முடியாது. பிகாஸ் டொமஸ்டிக்லேயும் ஆடல திருப்பதி. டொமஸ்டிக் சீசன் ஹூடாக்குமே ரொம்ப வேர்ஸ்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர்ஸ்லாம் நீங்கள் டீமில் எடுத்து ஆட வச்சு கப் அடிக்கணும்னு நினைக்கிறப்பெல்லாம் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும் கூட தெரில. நிறைய டைம் ஸ்கவுட் பண்ணிங்க, பிரியான்ஷ் ஆரியா பாருங்கள் என்ன ஒரு சீசனு, விப்ராஜ் பாருங்கள், இல்லை நீங்கள் வந்து அந்த திக்வேஷ் அதிக் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா டீம் ஸ்கவுட் பண்ணி சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்து ஆட வைக்கிறப்போ நம்ம டொமஸ்டிக்கில் கூட ஆடாத ஒரு பிளேயர்ஸை வந்து ரஞ்சி ட்ராஃபி எதுலேயுமே ஆடாத ஒரு பிளேயர்ஸை கூட்டிகிட்டு வந்து நம்ம எப்படி ஆட வைக்க முடியும்னு நினச்சோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நிச்சயமாக அந்த இடத்துல சென்னை அடி வாங்கிட்டாங்க தான் சொல்லுவேன். பட் அது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் ஸ்பின் ட்ரியோ, அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமது. அதாவது 12 ஓவர் ஸ்பின் போடணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ 20 ஓவரில் 12 ஓவர் ஸ்பின் போடணும்னா அட்லீஸ்ட் 2 ஓவர்னாலும் நீங்கள் பவர் பிளேயில் ஸ்பின் போட்டே ஆகணும். அஸ்வின் ஃபஸ்ட் மேட்ச் போடுவார் மும்பை கூட, அதனால் அந்த மேட்ச் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வின் எப்போல்லாம் பவர் பிளேயில் ஸ்பின் போட வந்தாரோ அப்போல்லாம் அவர் அடிச்சு போட்டாங்க. ஸோ பேசிக்காக அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஒரு அட்டர் ஃபெயிலியருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தளவு. பிகாஸ் என்னன்னா நீங்கள் 12 ஓவர் ஸ்பின்னா நீங்கள் 2 ஓவர் பவர் பிளேயில் போடணும். அதை எந்த டீமே போட அலோவ் பண்ணல. அஸ்வின் போட்டப்பெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் எப்படி பிறந்தார் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி ட்ராக் நம்ம கிடைக்கல சேப்பாக்கில். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து சென்னை எதிர்பார்த்து போனது சுத்தமாக நடக்கலை. அண்ட் தென் ருத்துராஜ் கைக்வாட் நாட் ஓப்பனிங். நம்ம டீமில் அவர் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன். அவர் 5 மேட்ச் தான் ஆடி இருப்பார், அதில் 2 மேட்ச் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார். அந்த 2 மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச் மும்பை கூட வந்து செகண்ட் ஓவர்லேயே வந்துடுவார். அப்புறம் இன்னொரு மேட்ச் ராஜஸ்தான் கூட நினைக்கிறார் ஒரு 40 ஓவர் அடிப்பார். அந்த மேட்ச்சுமே செகண்ட் ஓவர்லேயே வந்துடுவார். ஸோ ருத்துராஜ் கைக்வாடோட பெஸ்ட் பொசிஷன் என்னென்னா ஓப்பனிங் தான். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் தான் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா. 2023 வந்து நம்ம ஏன் கப் அடித்தோம்? ருத்துராஜ் கைக்வாட் 2021 ஏன் கப் அடிச்சோன்னு யோசிச்சு பாருங்க. ருத்துராஜ் கைக்வாட் ஃபேஃப் டு ப்ளஸில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். 2023 ஏன் கப் அடித்தோம்? ருத்துராஜ் கைக்வாட் டெவான் கான்வேயோட ஃபென்டாஸ்டிக் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் இயர் டெவான் கான்வே இல்லை, இன்ஜோர்ட். பட் இந்த வருஷம் வந்து டெவான் கான்வே இருந்தார். ஈஸியாக நீங்கள் வந்து ருத்துராஜ் கைக்வாட் டெவான் கான்வே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ராகுல் திரிபாத்தியும் ரச்சின் ரவீந்திராவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ரச்சின் ரவீந்திரா ஸ்டார்ட் பண்ணது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள், புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா மேபி ரச்சின் ரவீந்திரா ஒரு யங்ஸ்டர், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் டெவான் கான்வேயோட, அதனால் ஓப்பனிங் பண்ணுறீங்க. அண்ட் அகைன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பயங்கரமாக ஆடினார் இந்த வருஷம். ஸோ அது ஓகே, புரியுது. ஆனால் எதனால நீங்கள் ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பனிங் பண்ணல? பிகாஸ் பெஸ்ட் பேட்டர் நீங்கள் அதிக பால்ஸ் ஆட வைக்கணுங்க. அதுவும் இல்லாமல் ருத்துராஜ் கைக்வாட் வந்து பவர் பிளேக்கு பிறகு அவரோட கேம் வந்து அவ்வளோ லைக் அவர் வந்து பவர் பிளே செட் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் ஆடுவார். பட் அவர் நீங்கள் பவர் பிளேயில் தான் அவரோட பெஸ்ட்டே அதுதானே. ஒரு கவர் டிரைவாக இருக்கட்டும், கட்டு புல்லாக இருக்கட்டும், அங்கேயே நம்ம அப்புறம் யூட்டிலைஸ் பண்ணலையே, அங்கேயே நம்ம மாட்டிக்கிட்டோமே.
அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் பவர் பிளே தான் இன்றைக்கி T20 கேம் ஜெயிக்கணும்னா பவர் பிளே ஜெயிக்கணும், அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதான் எல்லா டீமும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ராகுல் திரிபாதி மாதிரி ஒரு அவுடேட்டட் பேட்ஸ்மேனை வச்சுட்டு ஈஸியாக ஒரு விக்கெட் கொடுத்துறோம். அப்புறம் வந்து 30-for-2 தேவை ப்ரெஷர் வருது, ஈஸியாக 35-for-2 மாட்டிக்கிறோம். ஆனால் மற்ற டீம் எல்லாம் 65-for-1 அடிச்சு நம்ம டீம் அங்கேயும் நம்மளை ஜெயிச்சிடறானுங்க. ஸோ பேசிக்காக ராகுல் திரிபாதி ஓப்பனிங் பண்ணதுனாலே இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய அடிங்க. நெக்ஸ்ட் இயரும் ருத்துராஜ் கைக்வாட் நம்பர் 3 ஆடுவார் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. பிகாஸ் ருத்துராஜ் கைக்வாடோட ஸ்ட்ரென்த்து ஓப்பனிங் தான், அதை அவர் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் இயர். அவ்வளோதான் என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பவரே இல்லைங்க. நீங்கள் வந்து நம்ம ஜெயிக்கணும்னா தூபே வந்து 5-6 அடிக்கணும் அப்படி தான் நம்பிட்டு இருந்தோம். அவர் இந்த சீசன் அவ்வளோ பெருசாக ஆடல. தோனி பற்றி பெருசாக சொல்ல விரும்பலாங்க. நான் ஒரு மிகப்பெரிய தோனி கண்ணி தான். இந்த சீசன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங். அவரை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் சீசன் ஆடினார்னா ஓகே, தோனி பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் ஓவராலாக வந்து நிறையா விஷயம் மெயினாக நம்ம தோற்றதுக்கெலாம் இதாக காரணம். ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து கரெக்டான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செட் பண்ணாதான் இருக்கட்டும், ஸ்பின் ட்ரியோ கரெக்டாக ஒர்க் ஆகலை, அண்ட் தென் ருத்துராஜ் கைக்வாட் ஓப்பனிங் பண்ணல. அஃப்கோர்ஸ் 5 மேட்ச் ஆனாலுமே அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஒரு அடி வாங்கின ஸ்ட்ராட்டஜி தான். அண்ட் தென் இதெல்லாம் நமக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆச்சு. அதை சொல்லணுன்னாவே வந்து லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் தான் நமக்கு அது ஒரு அட்லீஸ்ட் சென்னை மேட்ச் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்ததுன்னு சொன்னால் ஒரு லாஸ்ட் 5 மேட்ச் தான். எப்போ ஆயுஷ் மாதிரி ஆடாத மேட்ச் வரும் அப்போ தான் அட்லீஸ்ட் ஓகேடா 6 அடிக்கிறானே 4 அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தது. ஆயுஷ் மாத்திரம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. செம்ம சீசனு, ஜஸ்ட் 17 தான், ஆனால் செம்ம டேலண்ட்டு. கிளாட் அவர் ஏதோ அட்லீஸ்ட் அவரால் எடுத்தோமே நம்ம கடைசியில், அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் டெவால் பிரேவிஸ், ஐ திங்க் ஹீஸ் த ஜெம், ஹீஸ் த ஃபைண்ட் ஆஃப் த சீசன். அவ்வளோதான் நமக்கு. சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஓப்பனிங்கில் கிடைக்கிறது வேறு விஷயம். பட் மிடில் ஆர்டரில் இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்ப நீங்கள் தைரியமாக ஆடலாம். பிகாஸ் ஓப்பனிங் எப்படியும் பவர் பிளேயில் ஒரு ரன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரன் ரேட்டு கம்மியாகாது. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரன் ரேட்டே கம்மியாகாது. ஸோ ஆல்ரெடி நம்ம தூபே மாதிரி ஒரு ஸ்பின் ஹிட்டர் இருக்கார் மிடில். அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தார். பட் ஸ்டில் தூபேக்கு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தா அவர் பயங்கரமாக ஆடுவார். நீங்கள் ஒரு 100-for-2 தூபே கொடுத்தீங்கன்னா அங்கே ஆடிடுவார். அதே 40-for-3 கொடுத்தீங்கன்னா தூபே ஆட மாட்டார். ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தனா வித் டெவால் பிரேவிஸ் அண்ட் தூபே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு பேராக தான் இருக்கும் மிடில். ஐ திங்க் டெவால் பிரேவிஸ்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து மந்த சட்டை போட்டு உட்காரான் அப்படின்னு உட்கார வச்சிடணும். செம்ம பிளேயருங்க டெவால் பிரேவிஸ். அதுக்கப்புறம் அன்சுல் கம்போஜ், நூர் அகமது வந்து சீசன் செமையாக போட்டிருக்காருங்க. ஐ ஹோப் ஹி கண்டினியூஸ் தட் நெக்ஸ்ட் சீசன். அண்ட் அன்சுல் கம்போஜ் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டுக்கே 5 மேட்ச் இவர் ஆடல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். செமையாக போட்டாருங்க. அது கடைசியாக ஒரு 2-3 மேட்ச்லாம் வந்து பயங்கரமாக போட்டார். அந்த நூர் அகமத் 24 விக்கெட்ஸ். ஐ மீன் நம்ம இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை அவர் டெலிவர் பண்ணிட்டார். ஐ திங்க் அவர் இன்னுமே நம்ம என்னால் யூட்டிலைஸ் பண்ணி தானே ஒரு 28 விக்கெட் 29 விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் ஹீஸ் அ சென்சேஷனல் அடிஷனுங்க. அண்ட் தென் ஃபைனலி ஒரே விஷயம் என்னென்னா, பத்திரானா, எனக்கு பத்திரானா பிடிக்கும் தான். பட் லாஸ்ட் ஒரு 4 மேட்ச்சில் கூட வந்து நம்ம பத்திரானாக்கு பதிலாக நேத்தன் எல்லிஸ் ஆடிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் எனக்கு. பிகாஸ் பத்திரானா வந்து என்னென்னா யாக்கர் அப்படிங்கிற ஒரு போலனா ஸ்லாட் பால் ஈஸியாக 6 அடிச்சிடுறாங்க, எல்லாம் 6 அடிக்கிறாங்க. ஸோ பத்திரானா அந்த ஆக்ஷன் மாற்றதுக்கப்புறம் பழைய பத்திரானாவா இல்லையோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளே இருக்குது. மேபி நான் என்ன சொல்கிறேன், நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் பவுலர் நம்ம ஏன் யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தாங்க. பிகாஸ் நேத்தன் எல்லிஸ் எல்லாம் வந்து ஹோபர்ட் ஹாரிகன்ஸோட கேப்டன் ஜெயிச்சு கொடுத்தாரு, ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு. அந்த ஃபைனலில் வந்து 98-0 இருக்கும் சிட்னி தண்டர். அப்போ போய் 2 விக்கெட் எடுத்து கொடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் பவுலரை வச்சுட்டு நீங்கள் ஏன் பத்திரானா நம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அண்டு லாஸ்ட் 4 மேட்சுமே பத்திரானா ஆனதை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் இயரும் பத்திரானா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தோணுது. பத்திரானா ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, ஒர்க் ஆகலாம் மேபி இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமே. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, நேத்தன் எல்லிஸ் ஒரு 147 யாக்கர் போட முடியாமல் இருக்கலாம். பட் இஸ் அ வெரி டெக்னிக்கல், வெரி ஸ்கில்ஃபுல் பவுலருங்க. அவரை நிச்சயமாக யூட்டிலைஸ் பண்ணவே இல்லை. ஐ ஹோப் நெக்ஸ்ட் இயர்னாலும் அவரை யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஓவரால் இதெல்லாம் தாங்க என்னோட ஒரு என்ன சொல்கிறது, இந்த சீசன் ரொம்ப ஒரு வர்ஸ்ட்டு தான், என்ன சொல்கிறேனே தெரியல. பட் ஹோப் நம்ம 2026 வந்து லேர்ன் பண்ணி கம்பேக் பண்ணுவோம்னு தோணுது. பிகாஸ் ஒவ்வொரு டிசாஸ்டர் சீசன்ஸ்க்கு அப்புறமா நமக்கு படிச்சிருக்கோம். 2020 டிசாஸ்டர், 21 கப் அடித்தோம், 22 டிசாஸ்டர், 23 கப் அடித்தோம், 25 மறக்கக்கூடிய ஒரு சீசன், 26 மறக்க முடியாத சீசனாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.